ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபீட் த எண்டர் ட்ராகன் வித் கன் சீரிஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1லேருந்து 4 வரைக்கும் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட் இருக்குது, எப்பயும் போல தான் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைனா என்ன நடக்குதுன்னே புரியாது. சரி, வளவளன்னு பேசாமல் பார்ட் 5க்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்ட் 5ல் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் லாவா தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் ஒப்சிடியன் செஞ்சு நெதருக்கு போக முடியும். நெதரில் வந்து எண்டர் ஆகி அப்புறம் பிளேட் ஸ்டார் தேவைப்படுது. வாங்க கைஸ், நம்ம அதுக்கு லாவா கேவுக்குள்ளே போகலாம். கேவுக்குள்ளே வந்து நான் நிறையா சுற்றி பார்த்தேன். இங்கே நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு லாவா சைடு தான் போயிருப்போம். அது தேடி தான் போயிருந்தாங்க லாவா இருக்குமான்ட்டு. ஆனால் அங்கே லாவா எதுவுமே பிடிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் அந்த பக்கமாக சைடில் வந்துடுவோம், மறுபடியும் டைமண்ட் கண்ணில் பட்டுச்சு. எதுக்கு விட்டுன்னு சொல்லிட்டு டைமண்டே வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இருங்க வெட்டிடுவோம். நம்ம அயன் பிக்கெக்ஸ் வச்சு வெட்டுவோம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டைமண்ட்லாம் கிடச்சிச்சுன்னா டைமண்ட் பிக்கெக்ஸ் செஞ்சிடலாம். இப்போதைக்கு எத்தனை டைமண்ட் கொடுக்கலான்னு பார்ப்போம். ஒன்று நினச்சேன்டா கைஸ், இதோட 3வது வாட்டி ஏமாறுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தப்போ இந்த அமத்தியஸ்ட் இந்த இடம் கிடச்சிது. அது உள்ளே போயிட்டு கொஞ்சோண்டு அமத்தியஸ்ட் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஹெல்த்தை பார்த்தீங்களா கைஸ், 6 ஹார்ட் எப்படியா இருக்கும். ஸ்கெல்டன் பையன் தான் வந்து அம்பு விட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இருக்க அமத்தியஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது ஏனே தெரில, எதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன், யூஸ் ஆகும். இதை வச்சு எதாவது டெக்கரேஷன்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். இருங்க ஸ்ட்ரக்டன் எடுத்துப்போம். அப்புறமா அந்த பக்கம் வந்து அங்கே ஏதோ சின்னதாக கேவ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த கேவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருந்தேன். இருங்க போச்சுடா. 6 ஹார்ட் வச்சுட்டு எதை பண்ணக்கூடாது அதை பண்ணிட்டேன். அப்புறம் இந்த லாவா பக்கெட்டை பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். அது உள்ளே ஒரு கேவ் இருந்துச்சு. அந்த கேவுக்குள்ளே தான் வந்திருந்தேன். அங்கே லாவா இருந்துச்சு. அங்கே லாவாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தெரிஞ்சுது. அதுலேருந்து எடுத்துடலான்னு பார்த்தேன். இந்த இருங்க அதுதான் டர்ட் பாக்லாம் வச்சு பொறுமையாக போகிறேன். ஏன்னா லாவாவில் உண்டா எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபஸ்ட் லாவா ஒரே ஒரு பக்கெட் தாங்க எடுத்துருக்கேன். அப்புறம் பக்கத்தில் லேப்பீஸ் இருந்துச்சு. ஒன்று வெட்டினாலே கிட்டக்கிட்ட 5 என்னமோ தரானுங்க. 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டைமண்ட்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இல்லை கைஸ், பாருங்க வெட்ட வருது. உள்ளே இருக்குடா. எப்பா இன்னும் கொஞ்சம் கொடுங்கடா. இல்லை, இதை என்சாண்டிங் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இங்கே பெரிய லாவா இடமே இருந்துச்சு. ஆனால் இல்லை ஒரு இடத்துல கூட நம்மளால் பிடிக்க முடியல. சரி, தண்ணி ஊற்றியாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றினா ஒப்சிடியன் வராது, காபிள் ஸ்டோன் தான் வரும். இது இருங்க தண்ணியை கரெக்டாக ஊற்றுவோம். ஐயோ, காபிள் ஸ்டோன் தாங்க சார். என்னடா இது? கைஸ், அப்புறம் இப்படி ஊற்றி பார்த்தேன், காபிள் ஸ்டோனாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, வேறு இடத்துக்கு தான் போய் பார்க்கணும். அப்புறம் இந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக போராட்டிகிட்டு இருந்தேன். அந்த போராட்டத்தில் டக்குன்னு பார்த்து லாவாலே ஊற்றி செத்துட்டேன். போச்சு, தண்ணி தானே பக்கமே இருக்குது. இந்த ஒரு லாவா பக்கெட்டை வச்சு காபிள் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒப்சிடியன் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ரொம்ப நேரமாக இங்கே ஆராய்ச்சி பண்ணிருந்தேன். காபிள் ஸ்டோனை தவிர்த்து வேறு எதுவுமே வரல. இப்போ இதை வெட்டினோன்னா அந்த லாவாவும் போயிடும். இருங்க எப்படியாச்சும் வர வச்சணும். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது எப்படி ஒப்சிடியன் ஃபார்ம் மாதிரி இங்கே வருங்க. நடுவில் காபிள் ஸ்டோன் ஃபார்ம்லாம் வருது. அதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இருங்க லாவா தண்ணி லாவா பார்க்குற மாதிரி வச்சா இதுதான் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ஒரு ஒப்சிடியனாச்சும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் எப்படி முயற்சி பண்ணேன். வரல கடைசி வரைக்கும். லாவா வச்சுட்டு இங்கே தண்ணி ஊற்றினா மறுபடியும் காபிள் ஸ்டோன் தான். அப்புறம் ஒரு ஒப்சிடியனே போதும் சொல்லிட்டு டைமண்ட் பிக்கெக்ஸ் வச்சு அதையும் வெட்டு லாவா வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிது. எக்ஸ்ப்ளோர் சின்னதாக போயிருந்தேன். நானும் போகிறேன் ஒன்றுமே கிடைக்கல. அங்கே பார்த்தா இது சின்னதாக ஒரு ஐலாண்டு. அடச்சை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த வழியாக போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரான்னு போவோம், வேறு எதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். அந்த சமயம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே அங்கேயும் சுற்றி தூரமாக வந்தேன். இங்கே கேவ் மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் நான் பாட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு கேவில் ஊந்துட்டேன். இப்போ மேலே ஏறுறதுக்கு வர டர்ட்லாம் வச்சு அப்புறம் டக்குன்னு ஏறிட்டேன். என்னடா சின்ன கேவான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய கேவாக இருக்குது கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே ஒரு கேவ் பார்த்தாலும் அந்த கேவ் பாவீங்களா கைஸ், அவ்வளோ தூரம் சுற்றி அந்த வில்லேஜ் கிட்ட தான் கைஸ் இருந்துருக்கேன். அந்த கேவ் தான் நான் உள்ளே போனதும். அப்புறம் அந்த பக்கம் கீழே வந்தேன், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பெட்டு கூட எடுத்துருவில்ல. இல்லைங்க கைஸ், இப்போதைக்கும் சும்மா நைட்டு வரைக்கும் தேடி மட்டும் பார்ப்போம். கிடைக்கலாம், செத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். இங்கே சுற்றி சின்ன செரி பிளாசம் ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. வேணுன்னா டெக்கரேஷனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வீடு கட்டுவோமான்றது டவுட்டு தான். இன்னும் கைஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். லாவா கடைசி வரைக்கும் கிடைக்கல. எதாவது கேவ் உள்ளே தான் இருக்கும். அந்த கேவ் உள்ளே இல்லை, பெரிய கேவு, அது உள்ளே லாவா இல்லை. இங்கே லாவா போல் சுற்றி எங்கேயாச்சும் இருக்கான்னா இல்லை, ஒன்றுமே இல்லை கைஸ். அப்புறம் இந்த பக்கம் வந்தேன். அப்புறமா ரொம்ப நேரம் வந்துட்டோம் போல், இருட்டிடுச்சு. இருட்டு நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. திடீர்னு ஒரு க்ரீப்பர் துரத்துவான், அதுக்கு நம்ம பயந்து ஓடுவோம். கீழே பெருசாக குடி இருக்கும் கேவு. அது வந்து செத்துறதுக்குள்ளே நம்மளா டீசெண்டாக செத்துட்டு போயிடலாம். இந்த பக்கமும் எதுக்கும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தேன், கிடைக்கல. அப்புறம் இவனுங்களாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு க்ரீப்பர்ட்டே செத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேவில் போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் வரும்போதே ஸ்கெலிட்டன்லாம் அடிப்போம், ஒரு இடத்துல ஒரு இதில் விழுந்துருவோம். அது உள்ளே போய் பார்த்தது அங்கே ஜாம்பி ஸ்பானர் இருக்குது. உள்ளே நிறைய பொருள் கிடச்சிது. அந்த சேடில் கன் பவுடர்லாம் கிடச்சிது. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.